விடியல் தரும் விளையாட்டு பலம். நிறைய செய்திகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகளை பொறுத்தவரையில் நாங்கள் உங்களுக்கு முதலில் தரப்போவது இப்பொழுது ஐசிசியினால் வெளியிடப்படுத்தப்பட்டிருக்கின்ற டெஸ்ட் தரப்படுத்தல்கள். சந்தபோல் தொடர்ந்து முதலாம் இடத்தில். இது பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. அவர்தான் முதலாம் இடத்தில் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இருப்பார் என்று சொல்லி அனைவரும் எதிர்பார்த்த விஷயம் தான். எனவே ஷிவ்லைன் சந்தபோல் தொடர்ந்து முதலாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவருக்கும் ஐவிடி வில்லியர்ஸுக்கும் இடையிலான இடைவெளி 44 புள்ளிகள். முதலாம் டெஸ்ட் போட்டி முடிவடைந்த போது 2 பேருக்கும் இடையிலான இடைவெளி 50க்கு மேலே இருந்தது. இந்த இரண்டாவது போட்டியில் சறுக்கி இருந்தார் சந்தபோல் என்பதை அடுத்துதான் அவரது புள்ளிகள் சரமாரியாக குறைந்திருக்கின்றன. பாருங்கள், டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் சந்தபோல் முதலாம் இடம், 2ஆம் இடத்தில் ஐவிடி வில்லியர்ஸ், 3ஆம் இடத்தில் ஜாக்ஸ் கலிஸ், 4ஆம் இடத்தில் யூனிஸ் கான், 5ஆம் இடத்தில் குமார் சங்கக்கார, 6 அலிஸ்டர் குக் இங்கிலாந்தின் உபதலைவர், அதுபோல 7ஆம் இடத்தில் திலான் சமரவீர இருந்து வருகின்றார். தொடர்ச்சியாக 8ஆம் இடத்தில் மைக்கேல் கிளார்க், 9 ஹாஷி மாம்லா, 10ஆம் இடத்தில் ராஸ் டெய்லர் ஆகியோர் இருக்கின்றார்கள். பந்துவீச்சாளர் பட்டியலில் தொடர்ந்து முதலாம் இடத்தில் டேல்ஸ்டெயின் இருந்து வருகின்றார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவருக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கும் அஜ்மலுக்கும் இடையில் 51 புள்ளிகள் வித்தியாசம். 3ஆம் இடத்தில் ஜேம்ஸ் ஆண்டர்சன், இங்கிலாந்தின் ஆண்டர்சன் இருக்கின்றார். 4ஆம் இடத்தில் இலங்கையின் ரங்கானே ஹெரத், 4ஆம் இடத்தில் அவரோடு சரிசமனாக கிரேன்ஸ்வான் இருந்து வருகின்றார். 6ஆம் இடத்தில் ஸ்டூவர்ட் ப்ரூட் இங்கிலாந்து, 7ஆம் இடத்தில் வேர்னன் பிலாண்ட் தென்னாப்பிரிக்கா, 8ஆம் இடத்தில் பென் ஹில்ஃபோர்ட் ஆஸ்திரேலியா, 9ஆம் இடத்தில் பீட்டர் சிடல் ஆஸ்திரேலியா, 10ஆம் இடத்தில் அப்துல் ரஹ்மான் பாகிஸ்தானிய சுழல் பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். தொடர்ந்து சகோதர வீரர் பட்டியலில் ஷக்கீப் அல் ஹசன் இருந்து வருகின்றார். முதலாம் இடத்தில் அசைக்க முடியாமல் அவர் இருந்து வருகின்றார். ஏனைய விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையின் அச்சந்த மெண்டிஸ், மறந்திருப்பீங்கள் நிறைய பேர், இவரை பற்றி ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். மேற்கிந்திய தீவுகளின் டிரினிடாட் அண்ட் டொபாகோவின் பயிற்றுவிப்பாளர் கெல்வின் வில்லியம்ஸ். அவர் சொல்கின்றார், சுனில் நரைன் இவரது அணியைச் சேர்ந்தவர் தான். அவரை பொறுத்தவரையில் அஜந்த மெண்டிஸ் மாதிரி காணாமல் போய்விட மாட்டார். இவர் தொடர்ச்சியாக தனது மாற்றங்களின் மூலமாக அணிகளில் நிரந்தர இடம் பிடித்துக் கொள்வார் என்று தான் நம்பியிருப்பதாக இங்கே சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சுனில் நரைன் தனது முதல் தர போட்டிகளின் அறிமுகத்தை 2009ஆம் ஆண்டு டிரினிடாட் அண்ட் டொபாகோ அணிக்காக விளையாடிய போது பெற்றுக்கொண்ட போது வில்லியம்ஸ் தான் அவரது பயிற்றுவிப்பாளராக இருந்திருக்கிறார். அப்பொழுதே தான் அவரை குறிவைத்திருந்ததாகவும் தொடர்ந்து சிறப்பாக இவர் பந்து வீசி வருவார் என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக வில்லியம்ஸ் இன்னொரு விடயத்தை சொல்கிறார். 3ஆம் டெஸ்ட் போட்டி இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெறும் போது வெற்றிக்காக தவித்துக் கொண்டிருக்கும் மேற்கிந்திய தீவுகள் அவசரப்பட்டு சுனில் நரையனை அணிக்குள் உள்வாங்கிவிடக் கூடாது, அவரை ஆறுதலாக இங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். சுனில் நரையனை பொறுத்தவரையில் முதல் தர போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், டி20 போட்டிகள் என்று சகல போட்டிகளும் தன்னை நிரூபித்திருப்பதால் அவரை தாமதமாக ஒருநாள் தொடருக்கு ஜூன் 16 இந்த தொடர் ஆரம்பிக்கின்றது. அந்த தொடருக்கு கொண்டு வந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் இப்பொழுது பாகிஸ்தானிய முன்னாள் சுழல் பந்து வீச்சு நட்சத்திரமான அப்துல் காதிர் இப்பொழுது இம்ரான் தாகிருக்கு பயிற்சி போயிருக்கின்றார். குறிப்பாக 2 பேரும் லாகூரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இம்ரான் தாகிர் இவரிடமிருந்து பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவில் இருந்து லாகூருக்கு வந்திருக்கின்றார். இதையடுத்து அப்துல் காதிர் சொல்கின்றார், இவர் உண்மையில் தனது மாற்றங்களை கொண்டு வர, தனது வேரியேஷனை தனது சுழல் பந்து வீச்சில் கொண்டு வர தாராளமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, கற்றுக்கொள்கின்றார். இவர் உண்மையில் மிக கெட்டிக்காரன். இவரோடும் ஷஹீத் அப்ரிடியோடும் மட்டுமே தான் இந்த கூகுளி பற்றிய பந்துவீச்சு ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருப்பதாக அப்துல் காதிர் முதல் தடவையாக வெளிப்படுத்திருக்கின்றார். உண்மையில் ஷஹீத் அப்ரிடி கூகுளி பந்துகள் வீசும்போது நிறைய பேர் தடுமாறுவதை பார்த்திருப்பீர்கள். அந்த கூகுளி பந்துகளை கற்றுக் கொடுத்தவர் தான் என்ற வித்தைகளை இப்பொழுது முதல் தடவையாக இப்பொழுதுதான் அப்துல் காதிர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர் கவலைப்பட்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், பாகிஸ்தானில் பிறந்த இம்ரான் தாகிர் பாகிஸ்தானுக்கு விளையாடாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு விளையாடுவது காலத்தின் கோலம் தனக்கு வருத்தம் அளிக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். நேற்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மிக கோலாகலமாக தங்களது ஐபிஎல் வெற்றியை கொண்டாடி இருக்கின்றார்கள். கொல்கத்தாவின் வீதிகள் எங்கும் கொண்டாடப்பட்ட இந்த விழாவானது நேரடியாக ஈடன் கார்டன்ஸ் வரை போயிருக்கின்றது. ஈடன் கார்டன்ஸில் சந்தோஷமாக வங்க முதலமைச்சர் சேர்ந்து இவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்திருக்கிறது. இதுபோல ஐசிசியின் முன்னாள் தலைவரான ஜக்மோகன் டால்மி அவதில் இணைந்திருக்கின்றார். உண்மையில் வங்காள முதலமைச்சர் சரப் கங்குலி, ஷாருக் கான், இதுபோல கர்நாடகாவின் பெங்காலின் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் ஆகியோர் மிக அதிகமாக இவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமானது. ஆனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் ஒரு சில வெளிநாட்டு வீரர்கள் மட்டும் சென்னையில் இருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். ஷக்கீப் அல் ஹசனும் வெளியேறி இருக்கின்றார். இதுபோல ட்ரெவர் பெய்லிஸ் மற்றும் ரூடி வெப்சர் ஆகியோரும் இவர்கள் உடனடியாக இந்த வெற்றிகளை தொடர்ந்து சென்னையில் இருந்து அவர்கள் தங்கள் இடங்களுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். கொல்கத்தா உண்மையில் மிக கோலாகலமாக இந்த வெற்றியை கொண்டாடி இருக்கின்றது. அவர்களுக்கான வாழ்த்துக்கள், பாராட்டுகள் வழங்கப்பட்டிருப்பது. மன்விந்தர் சிங் பிஸ்லா இறுதியாக மிக அபாரமாக விளையாடியவர். இவர் ஹரியானாவை சேர்ந்தவர். ஹரியானாவின் கிரிக்கெட் சபையினர் இவருக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வழங்கி இருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. இங்கிலாந்தின் பயிற்றுவிப்பாளர் டேவிட் செக்கர் சொல்கின்றார், இப்போதைய இங்கிலாந்து அணி மிகச்சிறந்த அணி, மெக்ரா, ஷேன்மோன் ஆகியோர் விளையாடிய ஆஸ்திரேலிய அணியோடு ஒப்பிடக்கூடிய அணி என்று சொல்லி தனது வாழ்த்துக்களை வழங்கி இருக்கின்றார். மறுபக்கம் மேற்கிந்திய தீவுகளின் பயிற்றுவிப்பாளர் ரோட்டிஸ் கிப்சன் தங்களது அணியை தயார்படுத்தி 3ஆம் டெஸ்ட் போட்டிக்கு உறுதியாக மோதிக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது அவர் கவலைப்பட்டுகின்றார். உண்மையில் தாங்கள் தேவையான விடயங்களில் தவறிவிட்டோம், தாங்கள் சறுக்கிவிட்டோம். ஆனால் இப்பொழுது வெற்றிகளை நோக்கி பயணிக்க வேண்டிய ஆர்வமும் அதுபோல தாங்கள் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசரமும் இருக்கின்றது என்று சொல்லி சொல்கிறார். இலங்கையில் இப்பொழுது பாகிஸ்தானிய வீரர்கள் வந்திறங்கி காலநிலைகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1ஆம் தேதி நாளை மறுதினம் இடம்பெறவிருக்கிறது முதலாவது 2020 சர்வதேச போட்டி. இன்னும் நாளையும் ஹம்பாந்தோட்டையில் பயிற்சிகளை மேற்கொள்ள
போகின்றார்கள் பாகிஸ்தான் அணியினர். வெயில் தான் சுட்டுத் தள்ளப் போகின்றது என்று உறுதியாக தெரிகின்றது. உண்மையில் பாகிஸ்தான் இந்தியாவை விட இலங்கையின் தென்பகுதியில் இப்பொழுது வெயில் கொஞ்சம் அகோரம் என்பதை நீங்கள் அறிந்தது. மறுபக்கம் இப்பொழுது மேற்கிந்திய தீவுகளுக்கு பயணித்திருக்கின்றது இந்தியாவின் ஏ அணி. சேட்டேஸ்வர் புஜாரா சொல்கின்ற தங்களது அணி முழுமையாக தயாராக தாங்கள் இருக்கின்றோம், நிறைய விடயங்களை ஏபிடி வில்லியர்ஸிடம் இருந்து தான் பழகிக் கொண்டதாக இப்பொழுது சொல்லியிருக்கின்ற புஜாரா. குறிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸுக்காக தான் விளையாடிய வேளையில் 3 போட்டிகளை மட்டுமே விளையாடியிருந்தேன். ஆனால் அவர்களோடு சேர்ந்து இருந்ததே தனக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடிந்ததாக சொல்லியிருக்கின்றார். மறுபக்கம் தனக்கு பிரசாத் வெங்கடேஷ் பிரசாதும் நிறைய விஷயங்களை சொல்லி தந்ததாக சொல்லியிருக்கின்றார். ஐபிஎல் தொடர்பட்ட இன்னும் செய்தி. ஐபிஎல்லின் சென்னை அணியின் பயிற்றுவிப்பாளரான அந்த ஸ்டீஃபன் பிளெமிங் நியூசிலாந்தின் ஜோன் ரைட்டின் பயிற்றுவிப்பாளர் பதவியை தான் எடுத்துக் கொள்கின்ற ஆர்வம் இப்போதைக்கு இல்லை. தான் நியூசிலாந்துக்கு பயிற்றுவிப்பாளராக பணியாற்ற தனக்கு விருப்பம் இல்லை இப்போதைக்கு என்று சொல்லியிருக்கின்றார். தன்னை பொறுத்தவரையில் தான் இப்பொழுது இருப்பதும் அதுபோல தேவையான நேரம் தனது குடும்பத்தாரோடு கழித்துக் கொள்வதும் தனக்கு போதுமானதாக இருக்கின்றது. நியூசிலாந்தின் பயிற்றுவிப்பாளராக வர விருப்பம் இல்லை என்று. இன்னும் ஒரு செய்தி, கிரிக்கெட் செய்தி. ஆனால் பெண்கள் கிரிக்கெட் பக்கம் இருந்து வருகின்ற செய்தி. எலிஸ் பெரி ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடுகின்ற வீராங்கனை, இதுபோல கால்பந்தாட்ட போட்டிகளிலும் விளையாடி வருகின்றார். ஆனால் கால்பந்தாட்ட அணி வரை சொல்லியிருக்கின்றது முழுக்க கால்பந்தாட்டத்தில் இவரது பங்களிப்பை வழங்குவார். எனவே 2இல் 1 தெரிவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இவர் கால்பந்தாட்ட பக்கம் பயணிக்கப் போகின்றார் போல தெரிகின்றது. மறுபக்கம் கொல்கத்தா அரசாங்கமானது நேரடியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பாராட்டி இருப்பது குறித்து விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. ஷாருக் கான் இதையெல்லாம் தட்டி கழித்திருக்கிறார். உண்மையில் ஒரு அணிக்கு பாராட்டுகளை வழங்க வேண்டியதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. மம்தா பானர்ஜி இவர்களுக்கான கௌரவிப்பை வழங்கி இருக்கின்றார். இவர்களுக்கான தங்க விருதுகள் அதுபோல தங்க கிரீடங்கள் ஆகியன வழங்கப்பட்டது. 17 கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் வீரர்களுக்கும் தங்க சங்கிலிகளும் அவர்களுக்கான நியமச்சின்னங்கள் வழங்கப்பட்டன. இதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று சொல்லி ஷாருக் கான் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக ஒரு அணியை சந்தோஷப்படுத்துவதும் ஒரு அணியின் வெற்றியை பாராட்டுவதும் இதில் எந்த ஒரு தவறான விடயமும் இல்லை என்று சொல்லி இங்கே அவர் சொல்லியிருக்கின்றார். மறுபக்கம் இன்னும் ஒரு கணிப்பு நடைபெற்றிருக்கிறது. அந்த கணிப்புக்கு முதல் நாங்கள் டென்னிஸின் விவரங்களை பார்த்துவிட்டு வரலாம். இப்பொழுது மரியா ஷரபோவா நேற்றைய தினம் 2ஆம் சுற்றில் இலகுவான வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்தார் பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் போட்டிகளில். ஆனால் செரனா வில்லியம்ஸ் அதிர்ச்சிகரமான முதல் சுற்று தோல்வியை சந்தித்திருக்கின்றார். வெர்ஜின் ரசானோவுக்கு எதிராக முதலாவது சுற்றில் கடுமையான தோல்வியை அவர் சந்தித்திருக்கின்றார் என்பது அவரது மிக மோசமான கிராண்ட் ஸ்லாம் தோல்வியாக அமைந்திருக்கின்றது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. மறுபக்கம் ரஃபேல் நடால் இலகுவாக தனது 2ஆம் சுற்றுக்குள் பயணித்திருக்கின்றார். எனவே தனது 7வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம், 7வது பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டியின் பட்டத்தை நோக்கி ரஃபேல் நடால் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கருத்து கணிப்பு என்னவென்று சொன்னால், இங்கிலாந்தின் பிரீமியர் லீக் அணியான மான்செஸ்டர் யுனைடெட் தான் உலகத்தின் மிகப்பெரிய பிரபல அணி என்ற பெருமையை வாக்குகளின் மூலமாக பெற்றிருக்கின்றது. கந்தாரி என்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்துகின்ற நிறுவனம் ஒன்று நடத்திய போட்டியிலேயே 19 தடவைகள் சாம்பியனான மான்செஸ்டர் யுனைடெட் 659 மில்லியன் ரசிகர்களை உலகம் முழுவதும் கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. உலகம் முழுவதும் உள்ள 39 நாடுகளில் எடுக்கப்பட்ட 54,000 பேரிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்பு வெளியாகிருக்கிறது. மான்செஸ்டர் யுனைடெட் முதலாம் இடத்தை எடுத்திருக்கின்றது. வாழ்த்துக்களை நாங்களும் சொல்லிக் கொள்ளலாம் மான்செஸ்டர் யுனைடெட் ரசிகர்களுக்கும் சேர்த்து. மேலும் விவரங்கள் 8 மணிக்கு வெளியாடுதல் மூலமாக உங்களை வந்து விடியல் வழங்குகின்ற 2வது 2020 சர்வதேச போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளை வெற்றி கொள்ள தவறாதீர்கள். விடியல் தரும் விளையாட்டு பலம்.